டவுன் ஆயிடும். அது ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது காரணம் என்னது, ஆட்டோமேட்டிக்கா எப்போ நீங்க பாடி சென்ஸ் இல்லாம டைம் சென்ஸ் இல்லாம இருக்கிறீங்களா, ஆல்மோஸ்ட் வில் பி லைக் தீட்டா ஸ்டேட் இல்லை டெல்டா ஸ்டேட்ல. அப்போ உங்களுக்கு பாடி கான்சியஸ்னஸ் இருக்காது, பாடி அவேர்னஸ் இருக்காது. அப்போ பாடி எப்படி எப்படி வசதி, அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் இது தலை கீழே போயிடும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எது நடந்தாலும் சில பேருக்கு வந்து இப்படி பாடி இது ஆடிட்டே இருக்கும். நம்ம கிரைண்டர் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். எது நடந்தாலும் கம்பேக் டு பிரெத், மூச்சு மேல கவனம் பண்ணுங்க. எது நடந்தாலும் அலோவ் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. என்ன எப்படி வேணாலும் பாடி அது பாடிக்கு ஃபிளெக்சிபிளா மூவ் ஆகட்டும், பரவாயில்ல, விடுங்க. அது அந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை ஆட்டோமேட்டிக் அப்சர்வ் பண்ணுங்க மெடிடேஷன். சில டைம்ல எனர்ஜி அதிகமா வந்துகிட்டே இருக்கும், உங்க பாடியை கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும். ரெண்டு விதம் இருக்கும், லைட்டா இருக்கும், ரொம்ப ஹெவியா கூட இருக்கும். எனர்ஜி அதிகமா நீங்க ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியா இருக்கும். பாடி நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க ஒரு ஏர்ல ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும், லெவிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும்.